மிஸ்டர் செந்தூர் பாரி சார். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நாளில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா we are creating a மாடல். இது எப்படி எல்லாம் நடக்கணும், அதுலேயும் அதிகமாக பெற்றோர்களை இங்கே அழைத்திருக்கோம். இந்த வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும், முன்பதிவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ நான் வரையில் கூட இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினத்தை பேசிகிட்டு இருந்தேன். இப்போ அவரோ இப்போ நாம் இந்த ஏற்பாடு செய்வதோ அவர் இங்கே கலந்து கொள்வது என்பது ஒரு சம்பிரதாயத்திற்காக அல்ல, அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதும் அதற்காக அல்ல. எனவே அந்த ஒரு முக்கியத்துவம் ஒவ்வொருவருக்கும் தெரியணுங்கிறனால தான் அந்த பதிவு அவசியம் என்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். அது நல்லாவே எத்தனை பேர்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தின ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டீங்க? வாவ், கிரேட். இப்போது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த நாளில் நீங்கள் ஒரு நிறைவடையலாம், ஒரு சந்தோஷப்படலாங்கிறதுக்காக ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக ஓல்டேஜ் ஹோம் வருது. அது பெருமையாக அவமானமா? அவமானம் இல்லையா? ஆனால் ஏன் வருகிறது என்றால், பிள்ளைகள் வளரும்போது அவர்களுடைய முதல் ஹீரோ பெற்றோர்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பிஸின்னு அந்த நேரத்தில் அவங்களோட ஒரு சரியான தரமான நேரத்தை செலவு செய்வது இல்லை. அதனுடைய விளைவு தான் பிள்ளைகள் வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன செய்கிறாங்க, ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இது நான் நிறைய ஹோமில் போய் ஒர்க் பண்ணுறோம், அந்த பெற்றோர்களை பார்க்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு உறுதியை என்னால் சொல்ல முடியும், உங்களுக்கு அந்த நிலை வராது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கொண்டாடுவார்கள். அந்த உறுதியை நீங்கள் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ இன்றைக்கு நிறைய தேவை பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பெற்றோர்களுக்குன்னா, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி தான் நிறைய இருக்குது. நாம் பிள்ளைகளோட வளர்ப்பில் பெற்றோர்களின் பங்கு தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் எங்களுடைய நல்ல நண்பர் மருத்துவர் கு சிவராமன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவருடைய தாயார் இறந்துட்டாங்க. அவர் கனடாவில் இறந்துட்டாங்க. அவரை போய் பார்த்தேன். அன்றைக்கு தான் அன்றைக்கி விமானத்தில் அங்கே போகிறார். அவர் என்கிட்ட நேரடியாக பேசினதும் அவரோட முகநூல் பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தாயோட முக்கியத்துவம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கல என்ன பாரதி வேஷம் போட்டு என்னை அனுப்புனாருங்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த புத்தகத்தை படி, அப்படி படி, இப்படி படின்னு. நான் இன்றைக்கி வெளியில் உலகத்திற்கு தெரிகிறேன்னா அதற்கு காரணம் அது என்னுடைய அம்மா அப்படின்னு அவர் என்னிடம் நேரடியாக சொன்னதும் அங்கே செஞ்சது. இது மாதிரி வெற்றியாளர்கள் ஒவ்வொருவருடைய பின்னிலையிலும் அவங்களுடைய பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நாம் எப்படியெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலும், அடுத்ததாக இன்றைக்கு கல்வி முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்போது ஜாக்மா அப்படின்னு நேற்றைக்கு கூட கல்லூரியில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு அலிபாபா என்கிற நிறுவனம், உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தோட தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய கல்வி முறை முற்றிலும் தவறான ஒன்று, இந்த கல்வி முறை மாற வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் என்ன செய்வீங்களோ உங்களை மாதிரி அதை பல 100 மடங்கு செய்யும். உங்களால் 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும்னா அது 24 மணி நேரம் வேலை செய்யும். வாரத்தின் 7 நாளும் வேலை செய்யும், 365 நாளும் வேலை செய்யும். ஆனால் நாம் மனிதர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ நாம் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவர் சொல்கிறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ தேவையில்லை, எல்கியூவை சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்குங்கிறார். எல்கியூங்கிறது லவ் கோஷன்ட், அன்பை சொல்லிக் கொடுங்கள். இயந்திரங்களால் எது செய்ய முடியாதோ அதை சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இந்த கல்வியில் மாற்றம், சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த கல்வி எங்களோட மென்டார், இன்றைக்கி அவங்க 2 பேரும் இல்லை, இன்றைக்கி கனடாவில் இருக்கிறாங்க, ராகவன் அண்ட் அருணா ராகவன். அவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய கரவொலியையும் நன்றியையும் இந்த இடத்தில் பதிவு செய்யலாம். இந்த மேடையில் இல்லைனாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி லீடர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க. நம்முடைய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை பதிவு செய்கிறேன். இந்த நாளில் இந்த மேடையில் அலங்கரிக்கிற ஒரு சிலர்கள், ஐயா திரு கார்த்திகேயன் அவர்கள், நாராயணி நிதி நிறுவனத்தினுடைய நிறுவனர், தலைவர், எல்லாம் நம்மோடு எங்கே இணைந்திருக்கிறாங்கன்னா குளோபல் கல்லூரியில். எப்பொழுதுமே சிந்தனை என்பது மிக பெரிதாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த சிந்தனைக்கான ஒரு நபர் என்று சொன்னால் நான் கார்த்திகேயன். அவருக்கு எனக்கு நாங்கள் அதிகம் பேசிக்கொள்ள மாட்டோம், பழக மாட்டோம். இன்னும் சொன்னால் இந்த மேடையில் தான் முதலில் அவர் இதெல்லாம் நான் பேசுகிறேன்.
நான் வந்து தூரத்திலிருந்து அவரை தூரத்திலிருந்து அவரை ரசிப்பேன், பாராட்டுவேன். அவர் வந்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நேற்றைக்கு நான் கூட பேசும்போது சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளாகும், ஒரு பிரேக் ஈவன் வரணும் அப்படின்னா கூட 10 ஆண்டுகளாகும் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் செய்வேன். ஏன்னா நம்ம பகுதிக்கான ஒரு மிகப்பெரிய கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கனவு காணுகிற ஒரு அற்புத மனிதர். அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய வேணாம்பாங்க, ஆனால் அள்ளி வழங்குகிற வள்ளல். எங்கே நல்ல பணி நடந்தாலும் முன்னணியில் நிற்பார், சத்தமே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் திரு கார்த்திகேயன் அவர்கள். அவர் சொன்னார், இன்றைக்கி அவருக்கு நேரம் இல்லை, இன்றைக்கி நிறைய நிகழ்வுகள் நாம் சொன்ன உடனே இல்லை இது நாம் வந்து இப்போ என்ன மாதிரி திட்டமிட்டு இருக்கோம்னா, இனி மாதந்தோறும் இது மாதிரியான ஒரு கூட்டம் நடத்தணும். நிறைய இப்போ நெறியாளர்கள் இன்னும் சொன்னால் அடுத்த வார நிகழ்வு இன்றைய சிறப்பு விருந்தினர் தான் ஏற்பாடு செய்கிறார். அவங்கெல்லாம் வரணுன்னா இது ஒரு முக்கியமான மாதிரி நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு அற்புத மனிதர். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ். இட்ஸ் எ ஹானர் ஃபார் எஸ். நேற்றைக்கு மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், நான் சைக்காலஜி படித்தேன். சைக்காலஜியில் கேம்ஸ் அப்படின்னு உண்டு. பொதுவாக விளையாட்டு நடக்கும்போது ஒரு வெற்றியாளர், ஒரு தோல்வி, ஒரு வின்னர், ஒரு லூசர் இருப்பாங்க. இப்போ வாலிபால் சீலரன் இங்கே இருக்கார், அவரோட உயிர் மூச்சாகவே வாலிபால் தான் இருக்குது. இந்த வாலிபால் பிளேயர்லாம் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். உங்கள் கோச் இருக்காங்களா? எழுந்து நில்லுங்க. அற்புதமான அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கரவொலியை கொடுங்க. நேற்று உங்களை கொண்டாட மறந்துட்டேன். ஒரு குறுகிய காலத்தில் மாநிலத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வென்றிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல கரவொலியும் பாராட்டும். உட்காரலாம். நேற்றைக்கு அவங்கள்ட்ட பேசும்போது சொன்ன இந்த சைக்கலாஜிக்கல் கேம், ஒரு வின்னர் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சைக்கலாஜிக்கல் கேமில் மட்டும் அந்த கேம் முடியும் போது 2 பேருமே லூசர். அதில் ஒரு உதாரணம் வந்து எஸ் பட். நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம், எஸ் பட்டு சொல்லுங்கள். இந்த எஸ் பட் என்னன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜயன் சார் உங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுவார். நீங்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க, சார் சொல்கிறதெல்லாம் 2 minutes டைம், அப்போ முடிச்சிடும். எனக்கு நேரம் வச்சுட்டாங்க. ஆனாலும் அது எஸ் பட்டை சொல்லும்போது சொன்ன, அதாவது மறந்து போயிட்டு பாருங்கள் இவங்க படுத்துகிற பாட்டில். அது சொல்லும்போது நம்முடைய கல்லூரியோட முதல்வர் சொன்னார், நீங்கள் சொன்ன எஸ் பட்டெல்லாம் ரைட் சார், அதுக்காக தான் இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம், எஸ் யூ கேன் அப்படின்னு ஒரு நல்ல கரவொலியை நம்முடைய முதல்வருக்கு பதிவு செய்வோம். அதனால் நிறைய கனவுகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்தது வருவோம். பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு இது வெற்றிகரமாக நடத்துவோம் என்கிற உறுதியோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாளில் நான் வந்து பொறுப்பெடுத்து இப்போ 2 ஆண்டுகளுக்கு உள்ளாதான் ஆகுது. நிறைய மாற்றம், நிறைய சேலஞ்செல்லாம் வருது. அப்படின்லாம் வரும்போது இந்த பிரச்சனைகள் என்னோடு அந்த ஒரு பெற்றோர் அந்த அவர் என்ன நம்ம யூடியூபர் உங்கள் பக்கத்தில் இருக்கார கார்த்திக், அவருக்கு ஒரு நல்ல கரவொலி, இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற கார்த்திக்கு நம்முடைய சிறப்பு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கார், அவரை கூப்பிடுங்க. அவர் பாருங்க, இந்த லாஸ்ட் டைம் ஸ்டோரி டெல்லிங் நடந்ததில்ல, ராஜேஷ் விஜயன் சார் லாஸ்ட் டைம் இங்கே ஸ்டோரி டெல்லிங் நடத்தணும். அவர் ஒன் ஆஃப் த பேரண்ட் அட்டன் பண்ணது. அவர் எல்லாம் முடித்தோன்னே நேராக என்னை தேடிட்டு வந்து என்னை பார்த்து நன்றி சொன்னார். சார், நான் ரொம்ப பிஸின்ட்டு பிள்ளைங்களுக்காக நேரம் செலுத்துறதில்லை, ஆனால் அந்த ஸ்டோரி டெல்லிங் முடிஞ்ச உடனே என் குழந்தைய போய் பைக்கில் அழைச்சிட்டு போய் கடத்தரெல்லாம் போய் நிறைய அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். என் வாழ்நாளில் அடையாத சந்தோஷத்தை அன்று அடைந்தேன் சொன்ன அந்த தம்பி. தேங்க்யூ ராஜேஷ். இப்போ இந்த பெற்றோர்களுக்கான இந்த பிள்ளைகளை கொண்டாடுனீங்கனாலே எல்லாமே சரியாக நடக்கும். பாராட்ட எது செய்ய பாராட்ட அப்போ தான் அந்த மாற்றம் வரும் என்கிற அடிப்படையில் நான் கடந்த ஆண்டு இந்த பணியில், அதாவது ஆசிரியர்கள் நிஜமாகவே இந்த 2 ஆயிஸ்டர் லேர்னிங் இனிஷியேட்டிவ் ஆசிரியர்களுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு நல்ல கரவொலியை கொடுக்கலாம். ஆசிரியர்கள் நிஜமாகவே நீங்கள் எனக்கு மிகப்பெரிய பலமாக சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. அதாவது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் இல்லாமல் இந்த நிர்வாகத்திற்கு பல ஆசிரியர்கள் நல்ல உதவி செஞ்சாங்க இந்த 2 ஆண்டில். இது வந்து நான் இன்னும் ஒரு பெரிய பிளான் பண்ணியெல்லாம் நான் எடுக்கலை. அதனால் எந்த ஒருவரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு சிலரை அங்கீகரிக்கலாம் இந்த மேடையில், அடுத்தடுத்த மேடைகளில் எல்லோரும் அங்கீகரிக்கலாம் என்கிற அடிப்படையில் இந்த சிறப்பு விருந்தினர்களை வைத்து அவங்களுக்கு ஒரு சிறு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் நான் கூப்பிட்றதும் அந்த வருஷப்படியெல்லாம் இல்லை, எழுதி இருக்கிறபடி கூப்பிட்றேன். அதனால் இவங்க முன்னாடியா நான் பின்னாடியா யாரையும் மதிப்பே தயவு செஞ்சு போட வேண்டாம் என்கிற அன்பான ஒரு வேண்டுகோளோடு
ஆசிரியர் பெருமக்கள், எனக்கு கார்த்திகா டீச்சர் வாங்க. கைராசிக்காரர் நம்முடைய ஐயா, நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. நாராயணி நிதி லிமிடெட் கார்த்திகேயன் அவர்கள் தொடங்குவாங்க. அடுத்தது சிறப்பு விருந்தினர் கூட இணைந்து நிற்பார். கார்த்திகா ஆசிரியர் நல்ல கரவொலியோடு அவருக்கு நம்முடைய நன்றியை பதிவு செய்வோம். அடுத்ததாக ஆசிரியை பத்மாவதி. வேகமாக வரணும் கொஞ்சம். அடுத்ததாக ஆசிரியர் வீரகுமார் அவர்கள். அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர் வாஞ்சிநாதன் அவர்கள். லக்ஷ்மி பிரசன்னா. எதுக்கு, அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் நிறைய குறிப்பு வச்சுருந்தேன். இவங்க 2 நிமிஷம் கொடுத்தனால என்னால் நிறைய சொல்ல முடியல. லக்ஷ்மி பிரசன்னா வந்து எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் டீச்சர். அவங்க வந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்த நல்ல அனுபவம் உள்ளவங்க, பழைய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்க. அவங்கள்ட்ட லக்ஷ்மி நீங்கள் எப்படிங்க லக்ஷ்மி பிரசன்னா இது எல்கேஜி யூகேஜி டீச்சர். நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். நீங்கள் நிறைய பெருநிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கீங்க, இங்கே அலுவலகத்திற்கான உதவிகள் நிறைய தேவைப்படுதுன்னு அன்கண்டிஷ்னலாக உடனடியாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம அதே மாதிரி பிஇடி வாஞ்சிநாதனுங்க. வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடற்கல்வி ஆசிரியர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் செய்யாத வேலையே இல்லைன்னு சொல்லலாம். மண்வெட்டி எடுத்து வரையும் வேலை செய்கிறார். என்ன ஒரு அற்புதம் பண்ணிக்கிறார். அவருக்கு தான் அது. ஆசிரியை சத்யா எங்க இருக்காங்க? ஓடியா. இப்படி வாங்க. இது சத்யாவுக்கு ஏன் அப்படி ஒரு கொண்டாட்டம்னா, இப்போ நீங்கள் இந்த எல்இடி நம்ம அந்த இதெல்லாம் அது என்ன ஸ்மார்ட் கிளாஸுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு போர்டு 2 லட்சம் ரூபா சொன்னது எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் சொன்னதை அதை முழுமையாக பயன்படுத்துங்க, மாணவர்களை வகுப்பெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த போர்டு வர்ற அன்னைக்கு அவங்க பென்ட்ரைவோட வராங்க, மொத்த பாடத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு முதலில் கிளாஸ் மாணவர்களை எடுக்க வைக்கிறாங்க. வாழ்த்துங்க, சல்யூட். பரணிதரன் கொடுத்தாச்சா? வாங்கிட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்கு உட்காரலாம். இப்போ இது டி ராஜேந்தர் அப்படின்னா உங்களுக்கு யார் என்ன ஞாபகம் வரும்? ஆளினால் இல்லையா? எல்லாம் செய்வார். அவர் தான் மியூசிக் டைரக்டர், நடிகர் எல்லாம். அது மாதிரி எங்கள்கிட்ட ஒரு டி ராஜேந்தர் இருக்கிறாரு. அவர் நம்முடைய சுவாமிநாதன். சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு அடிப்படை ஊழியர். அவர் அதை தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் அவர் செய்யாத வேலை இல்லை, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதர். நான் பொறாமையோடு பார்க்கிற அன்பு தம்பி. அடுத்ததாக மஞ்சுளா தேவி. வேகமாக வாங்கம்மா. அடுத்து ராஜேஷில்லா ரெடி ஆகிடலாம். மகாலட்சுமி ரெடி ஆகிடலாம். அப்படியே வந்துட்டிங்கன்னா அந்த பிஇடி வெங்கடேஷோட துணைவியார் இருப்பாங்களே, ஒய்ஃபுங்க இருப்பாங்களே, பிஇடி டீச்சர். எங்க நம்ம பிஇடி டீச்சர் எங்க? வந்துருமா. ராஜஷீலா அங்கே இருக்காங்க. அங்கே திருவாரூர் ஆயிஸ்டர் ஸ்கூலோட ஹெச்எம். ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு நான் எல்லா நாளிலும் பாராட்டுவது ஆயிஸ்டர் திருவாரூர் டீமை.
ஒரு நல்ல எல்லாரும் நம்ம இந்த ஆஃபீஸரும் சேர்ந்து கைத்தட்டலாம், எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் அழகாக செஞ்சிடறாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி நிற்கலாம். இப்போ நாங்கள் இந்த வருஷம் இப்போ 2 வருஷமாக என்ன முடிவு பண்ணோம்னா, பிள்ளைகளை நிறைய வெளியில் அழைச்சிட்டு போகணும், பெற்றோர்கள் உங்களுடைய ஆதரவோடு அனுமதியோடு வெளியில் போய் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நான் 2 ஸ்கூல்லையும் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி திருவாரூரில் இருக்கிற மொத்த பள்ளிகளும் ஏதோ ஒரு இடத்துக்கு டூர் போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு கரவொலியை மீண்டும் பதிவு செய்வோம். மகாலட்சுமி வாங்கம்மா, வாங்க. அடுத்தது நம்முடைய திருவாரூரில் இருக்கிற பிஇடி வெங்கடேஷ், அவர் வந்து இப்போ கோச்சிங்காக போயிருக்காரு. அவருடைய துணைவியார் 2 பேருக்குமே கொடுக்கணும், ஆனால் ஒரு குடும்பத்துக்கு 1 போதும்னு தான். நல்ல கரவொலியோடு அவருக்கு. காவ்யா என், சீக்கிரம் முடிச்சுடுறேன் ஐயா. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? காவியாவோட பியூட்டி பாருங்க. இந்த நிறுவனத்திற்குள் வந்து 5 மாதம் தான் ஆகுது. இன்னும் சொன்னால் நாளையிலிருந்து விடைபெறுறாங்க. ஆனால் இந்த 5 மாதத்திற்குள் அவர் பதித்த முத்திரை என்பது நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கணும். அக்கௌண்ட்ஸில் அப்படி ஒரு அழகு, கமிட்டட் ஒரு லீடர், ஒரு எக்ஸலண்ட். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங் யூ, கீப் இட் அப். எங்கே போனாலும் அந்த வேலையை நல்லா செய்யுங்க. நிவேதா இங்கே இல்லை, வேற ஒரு டீச்சரை வாங்க சொல்லி கொடுங்க. யார் அவங்க, என்ன வேலை செஞ்சாங்க? சோஷியல் மீடியா. அவங்க தான் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க ஐயா. எந்த ஆமாம், வாங்க. அடுத்தது கலை அரசி. கலையரசி டீச்சருக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை கொடுங்களா. அடுத்தது நம்முடைய ஓட்டுநர்கள். எனக்கு இந்த பள்ளியில் வந்து இந்த அந்த அடிப்படையில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அந்த அது என்னன்னு சொல்லுவீங்கம்மா, ஆன்டிஸ். ஆன்டிக்கு விருது கொடுக்கணும்னா மொத்த ஆன்டிக்கும் விருது கொடுக்கணும், அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். அப்படி ஒரு அற்புதமான பணியை நிஜமாக அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. என்ன பொறாமைப்பட செய்கிற பேராளுமைகள் அவங்க. நன்றி. அடுத்ததாக ஓட்டுநர்கள். அதாவது இந்த குற்றம் கண்டுபிடித்த பேர் வாங்கும் புலவரில் நானும் ஒரு ஆள். சரி, ஏதாச்சும் விமர்சனம் பண்ணணும்னு இந்த பஸ்ஸில் ஏறி ஏதாச்சும் சொல்லுவோன்னு பார்த்தா நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய ஓட்டுநர்களுக்கு நல்ல கரவொலியை இந்த இடத்தில் பதிவு செய்வோம். அடுத்ததாக இப்போதைக்கு திரு பக்கிரிசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நீண்ட கால அனுபவம் இந்த ஓட்டுநராக. அவர் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு. நான் சின்ன பிள்ளையர்கிலிருந்தே அவர் ஓட்டுநராக தான் பார்க்குறேன். இப்படி வாங்க. பக்கிரி என்னென்னா, இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் எப்படி அந்த வேலை செய்கிறது எல்லாத்தையுமே அழகாக லீட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு கமிட்டட். இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் லேசாக, அது நம்முடைய அந்த சாலையில் இருக்கிற பிரச்சனைனால. ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த வண்டி அவரோட சொந்த செலவில் சரி பண்ணுறாரு. நான் கூட கோச்சிக்கிட்டேன், நிர்வாகம் ரெடி இல்லை, நீங்கள் இல்லையா, நான் மீதி பேருக்கு தவறான முன்மாதிரியாக ஆகிவிடக்கூடாது, அதனால் நான் தான் செய்வேன். எப்படி ஒரு கமிட்டட் பாருங்கள். அவருக்கு ஒரு நல்ல கரவொலி இந்த இடத்தில் பதிவு செய்யும். இந்த பணத்திற்காக இல்லை, மனத்திற்காக. அடுத்ததாக நம்ம கிரேசி ஆன்ட்டி. எங்க நம்முடைய டேனியலின் தாயார். அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதற்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டும் வாழ்த்தும். இப்படி வாங்க. கிரேசி வந்து ஆன்ட்டி அந்த அடிப்படையில் நான் கூப்பிடல. அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது எது, லக்ஷ்மியை விட்டாச்சா? எப்பொழுதும் அப்படி தான். அந்த லக்ஷ்மியை வர சொல்லிவிட்டு அப்புறம் பேசுவோம். கிரேசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேசியோட மகன் தான் வந்து டேனியல். இன்றைக்கி டேனி அந்த உயரம் தொட்டு இருக்கிறான்னா அந்த அம்மாவுடைய ஒரு முழு கனவு. இந்த பிள்ளையை நான் எப்படியும் உயரத்துக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற அவர் பட்ட கனவும் உழைப்பின் விளைவு தான் இந்த அம்மாவுடைய இது அவன் டேனியின் வச்சு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ டேனி நல்ல சம்பளத்துக்கு போயிட்டார். அவர் ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு. உலகம் தமிழ் பேசுகிற இடம் பூரா எல்லாரையும் அவர் இன்றைக்கி அறிமுகம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த அம்மா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், என்றைக்காச்சும் உனக்கு ஒரு கருணை இருந்ததாடா, இத்தனை நாள் உழைச்சிய, நீ வீட்டில் இருமான்னு ஒரு வார்த்தை சொன்னியாடான்னு. அது அப்போ தான் சொன்னான். அந்த அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், அம்மா நான் தான் சம்பாதிக்கிறேன்னா, நீ இவ்வளோ கால் உழைச்சது போதும், நீ இனிமேல் செய்யாதன்னு.
அந்த அம்மா அதற்கு சொன்ன பதில் தான் இன்றைக்கி அவங்களுக்கான விருதுக்கான காரணம். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, டேய் நாங்கள் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல, நீ இன்னும் உயரம் எவ்வளவு போனாலும் என் உடலில் சக்தி இருக்கிற வரை நான் அங்கே போவேன், என்னோட திருப்திக்காக நாங்கள் வேலை பார்க்குறேங்கிறோம். எப்படி ஒரு தாய்! நிஜம், ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆசிரியை லக்ஷ்மி எங்கே இருக்காங்க? அதனால் மற்ற ஆசிரியர்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் நான் யாரையும் எடை போட்டெல்லாம் இதை எடுக்கலை, எனக்கு மனசில் தோன்றினதை தான் எடுத்தேன். அதனால் எவரும் குறைந்தவர் அல்ல என்கிற இந்த உணர்வோடு நாம் ஒன்றிணைந்து இதை உயர்த்துவோம். நல்ல கரவொலி அனைத்து ஆசிரியர்களும் கொடுங்க.